ஒரு நாளில் திரௌபதி சௌகணவிகாவின் மலர்களை வேண்டிய போது அவர்களை கொண்டு வந்தவர்கள் யாவரும் இருந்தனர். மேலும் அனைத்து தடைகளையும் கடந்து சென்றனர். திரௌபதியின் சீர்ஹரணத்தின் போது அவளை அவமதிக்கப்பட்ட போது பீமா, துஷாசனும் துரியோதனும் எதிர்கொள்ள பொறுமையை உறுதி செய்தார். வனவிழாவின் போது பீமா திரௌபதியை அடிக்கடி கோதியில் கொண்டு சென்று அவளுக்கு கஷ்டம் உண்டாகாதபடி பார்த்தார். அறியாதை வனவிழாவில் பாண்டவர்கள் திரௌபதி வேறுபட்ட உடையில் வாழ்ந்த போது விரதரின் படைத்தணியாளர்கள் என்ன செய்தனர்? கீச் திரௌபதியுடன் மோசமான நடத்தை புரிந்தார். யுதிஷ்டாயன் மற்றும் ராஜா விரதர் எதுவும் செய்ய முடியவில்லை. திரௌபதியை பற்றி பீமாவுக்கு இந்த விஷயத்தை கூறிய போது பீமா பெண் வடிவில் திரௌபதியின் அறைக்குள் கீச்சின் எதிர்பார்ப்பில் உட்கார்ந்தார். கீச் திரௌபதி என நினைத்து மஞ்சை சேர முயன்ற போது பீமா அவனை வாதை அளித்தார். கீச் மரணம் அடைந்தபின் கோபமாக இராசர் விரதரின் மக்கள் திரௌபதியை கீச்சுடன் கொண்டு செல்ல விரும்பின போது பீமா திரௌபதியின் உயிரை காப்பாற்றினார். பாண்டவர்களின் சுவர்க்க பயணத்தின் போது திரௌபதி விழுந்த போது பீமா மற்றும் யுதிஷ்டாயன் மட்டுமே அவளினை விழாமல் வைத்தனர். எனவே அனைத்து பாண்டவர்களிலும் பீமா திரௌபதியுடன் மிகவும் நேசித்தார். திரௌபதி அர்ஜுனின் எதிர்பார்ப்பாட்டியானார் என்று பீமா